சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பிறந்திருக்கின்ற இந்த ஆண்டு உன் சாயப்பா முதலாவதாகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். உன்னை சந்தித்து உனக்கான நல்லாசிகளை வழங்க வந்திருக்கின்றேன். இந்த பிறந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில், இந்த ஆண்டில் உன் அப்பாவின் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ கலங்கித்தான் போவாய் அல்லவா? உனக்காக எப்பொழுதும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடரும் அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை உனக்கான பல கனவுகளை தூக்கி சுமந்து அதில் பாதி நிறைவேறியும் நிறைவேறாமலும் நீ மனமுடைந்து நிற்கலாம். ஆனால் இந்த வருடம் உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இதையெல்லாமும் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. யாருக்கு கஷ்டங்கள் இல்லை என்று ஒரு முறை நீ சிந்தித்து, ஒருவேளை உனக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று நினைப்பாயானால் சுற்றி இருப்பவர்களை சற்று உன்னிப்பாக கவனித்து, இதைவிட அதிக வேதனையிலும் சோதனையிலும் இருப்பவர்கள் கூட இந்த வாழ்க்கையில் முட்டி மோதி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை என்னவென்று அவர்கள் வாழ்ந்து காட்ட துடிக்கிறார்கள். எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தின் அன்பு இருக்கும் பொழுது மனதை எந்த நிலையிலும் நீ தளரவிடக்கூடாது. உன்னுடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. நடக்கும் என்று நீ நம்பு. உன்னால் முடியும் என்பதனை நீ புரிந்து, யாராலும் முடியாத ஒரு காரியமா? உன்னால் முடியாத காரியம் என்றால் அதை இன்னொருவர் முடித்துவிட்டு சென்று விடுவார் என்பதனை முதலில் புரிந்து நடக்கும். நல்ல விஷயங்களை என்னவென்று ஏதுவென்றும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தில் உனக்காக உன் சாயப்பா சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுத்தான். என் குழந்தையே, ஒரு வருட பிறப்பு உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துத்தான். உனக்கு நீ நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ நல்லதை யோசித்தால் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க. நீ கனவிலும் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன் அப்பாவின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை சந்தித்த பல பிரச்சனைகள் எல்லாமே முற்றுக்கு வர வேண்டிய நேரம். நீ எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல சோதனைகளை எல்லாமும் தீர்ந்து உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் உன்னை தொடங்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் என் குழந்தை பட்ட பாடுகளும் பட்ட கஷ்டங்களும் போதும். இனி நினைத்தாலும் இனிமேல் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை தொடராது. நீ இந்த அப்பாவின் அரவணைப்பில் அன்போடு பத்திரமாக இருக்கிறாய் என்பது இவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக புரியும் அல்லவா? எத்தனையோ முறை நீ யோசித்து பார்த்த என்ன நமக்கு நடக்கும், நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் வருகிறதே என்று இதை எல்லாவற்றையும் உணர்ந்துத்தான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல யோசிக்கிறேன். அதனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை யார் என்று நீ நிரூபிக்க வேண்டும் என்பதை மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக இருந்து நமக்குரிய இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை நம்பிக்கை முன்னின்று நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ முறை உனக்காக நான் உன்னோடு வந்து நிற்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா உண்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதை சோதித்து விட்டது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து விட்டது. இல்லை என்று அப்பா மறுக்கவில்லை. ஆனால் இனிமேல் இதை தாண்டி நீ வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறேன். வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, புரிகிறதா? ஒரு வருடம் தொடங்கினது போலத்தான் இருக்கிறது. ஆனால் முடிந்து அடுத்த வருடம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் என் குழந்தை அதற்கு ஏற்றது போல, அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளைப் போல நாமும் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். போன வருடத்தில் எப்படி இருந்தாயோ அதிலிருந்து பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் அல்லவா? அதிலிருந்து பல விஷயங்களை நீ என்னவென்று முன் நிறுத்த வேண்டும் அல்லவா? அப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் எல்லாமும் இப்படியே நின்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மாற மாறத்தான் நீ ஒரு நிலையை நோக்கி பயணிக்கத்தால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். மனம் தடுமாறி விடாமல், நிலை தடுமாறி செல்லாமல் வாழ்க்கை நமக்கும் நிச்சயமான நன்மைகளை கொடுக்கும் என்று நீ நம்பிவிட்ட பிறகுத்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும்.
ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை நீ யோசிக்கலாம், ஏன் 1,00,000 முறை கூட நீ யோசிக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு ஒரு நொடி கூட நீ யோசிக்கக்கூடாது. இனிமேல் இதை தொடரலாமா வேண்டாமா என்று ஒருபொழுதும் நீ நினைக்கக்கூடாது. எதையுமே நமக்கு நல்லதுபடி இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல என் குழந்தை நீ மனநிறைவோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு எடை கொண்டு கொடுக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலம் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுத்த பல பாடங்கள் இனி உன்னை எந்த நிலையிலும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உடன் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமான வெற்றியை மனநிறைவோடு பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உனக்கென்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இனிமேல் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும், யார் எதை நடத்தினாலும் உன் வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டே இரு. இந்த வாழ்க்கை நீ அடையக்கூடிய இலக்கை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற விஷயங்களும் உன்னை நம்பத் தொடங்கும். எதையெதையோ யோசித்து என் குழந்தை இங்கு இறந்ததும் தவித்ததும் போதும். இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களை எல்லாம் நன்மைகளோடு ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகி கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ உண்மைகளாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்த காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். இந்த நேரம் உனக்கான புரிதல் கொண்டு உன்னை வாழ சொல்கிறது என்பதனை என் குழந்தை நீ எப்பொழுது நிறைவாக தெரிந்து கொள். இனிமேல் என் குழந்தைக்கென நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடம் ஒப்படைத்திருப்பது உண்மைதானே. இந்த வாழ்க்கை உன் அப்பா நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மைதானே. அப்படியானால் நீ கலங்கக்கூடாது அல்லவா? எதையுமே துணிச்சலோடு தைரியமாகவும் என் குழந்தையை நீ எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் சகஜம்தான். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் இப்படி நடந்துவிட்டது என்று சொல்லி கலங்கி விட்டோமானால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு கலக்கத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் ஏற்படுத்தும் இந்த சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான புரிதல் கொண்டு உன்னை சந்தோஷமாக இனி வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபொழுதும் என் குழந்தை நீ பதறாதே. நல்லது நடக்கட்டும் என்று உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கட்டும் என்பதை புரிந்து இத்தனை துன்பங்களிலும் உன்னை ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா? சில உண்மையான உறவுகளே இந்த வாழ்க்கை நீ வைத்திருப்பதுதான். உன் மீது அன்பு கொண்ட சில உறவுகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்கும் இந்த உறவுகள் ஒருபொழுதும் உன்னை விட்டு விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. எத்தனையோ தருணங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் துன்பத்தை மட்டுமே கொடுக்கும் என்று யோசித்து நீ வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தரத்தான் போகிறது என்பதனை புரிந்து கொள். இனிமேலும் இது தொடரும் என்று நினைக்காமல் உன்னுடைய வெற்றியை தொடர வைக்க நீ முயற்சி செய்தால் அது போதும். உன்னுடைய வெற்றி உனக்கான மாற்றங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு போதும். இனி என்னாலும் எல்லாம் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களில் நீ நிச்சயமாக மேன்மை அடைத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து உன்னுடைய வெற்றியை நீ பதிவு செய்யத்தான் போகிறாய். எது நடந்ததோ நடக்கவில்லை என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் குழந்தைக்கென நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சுற்றி இருந்து உன்னை காயப்படுத்திய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ ஒருபொழுதும் கலங்காதே. உன்னை தேடி நான் வருவேன். உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் உன் அப்பாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்கும் இந்த தருணத்தை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரக்கூடிய எந்நாளும் இனிமேலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து, என் குழந்தை, வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு சொல்லி தந்தது வேறு, இனிமேல் உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போவது வேறு. அதனால் இத்தனை நாளும் கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவில் கொண்டு அதனை நீ இனிமேல் தவறுகள் ஏதும் இருந்தால் அதை செய்யாமல் சரியானது இருந்தால் அதை தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு உன் வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இனி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உண்மையான அன்பை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது சோதனைக்கு ஆளாக்க நடக்கக்கூடிய என் குழந்தைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒருபொழுதும் நான் சம்மதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் காயப்படுத்தும் அன்பை நான் அனுமதிக்க மாட்டேன். புதிய வருடம், அதாவது இந்த வருடம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். எந்த ஒரு வருடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ பல பேரிடம், நீ யாரிடமும் நீ அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதியை நீ ஒருபொழுதும் இழக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதனை தெரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று பிரதிபலிக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மைக்கே நான் என்று சொல்லி கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகு. இந்த நேரம் உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை மறக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.